வீக்லி ஒன்ஸ் நம்மளோட கால்களை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஹாஃப் லெமன் புழிஞ்சதுக்கு அப்புறமா அதோட தோடை வெளியே தூக்கி போட வேண்டாம், அந்த தண்ணியிலே போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க. நான் இங்கே கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இதில் நுரை வரும். நுரையெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்மளோட கால்களை இதில் வச்சு நம்ம சோக் பண்ணிக்கலாம். நம்மளோட கால்களை இதில் வச்சு நம்ம இப்போ ஊற வச்சுக்க போகிறோம். ஊற வைக்கும்போது நம்ம ஹாஃப் லெமனோட அந்த தோடை இதுக்குள்ளே போட்டோம்ல, அதை வச்சு நல்லாவே காலை வச்சே நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். தண்ணிக்குள்ளே வச்சு நம்ம நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹாஃப் லெமனோட தோடை வச்சு நான் என்னோடய உள்ளங்காலை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். என்னோடய 2 கால்களையும் நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு பேக் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த பேக் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நுரான்னு பொடிச்ச அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதோட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு பேக்கெட் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேக்கை நம்மளோட 2 காலையும் இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஈவனாக ஒரே திக் லேயராக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நம்மளோட கால்களில் அப்ளை பண்ணுறதால நம்மளோட காலில் இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். நம்மளோட கால்கள் ரொம்ப சாஃப்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். இதை அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட கால்களை இந்த பேக்கு வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இதில் சுகர் மெல்ட் ஆகி இந்த ரைஸ் ஃப்ளவர் மெல்ட் ஆகி நம்மளோட ஸ்கின்னோட நல்லா ஸ்க்ரப் ஆகிடும். நம்மளோட காலில் எல்லா பகுதியிலையும் நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட மீதம் இருக்கிற ஹாஃப் லெமனை வச்சு நம்ம இப்போ காலில் ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட காலோட அடிப்பாகத்துலேயும் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட கால்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கால்களில் வர்ற வெடிப்பு அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். என்னோடய கால்களை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இனி கடைசி ஸ்டெப்பாக நம்மளோட கால்களில் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணால் நம்மளோட கால்களோட ரிசல்ட்டு உங்களுக்கே டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸுக்காக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.